இந்த குரல்வழி பாடத்தொகுப்பின் நோக்கம் நமது வேலைகள் மற்றும் பயணங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி பாடக்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதாகும். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1 வரலாறு. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கப்பெற்ற சான்றுகளான கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவுச் சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. சாதாரண மக்களின் வாழ்வு நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றிய நேரடியான அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வழங்குகின்றன. ஆனால் இந்த கருத்துகள் ஒருதலைப்பட்சமாகவும் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உயர்வு நவிர்ச்சி மொழியிலும் அமைந்திருக்கின்றன. கிடைக்கப்பெறும் சான்றுகளை ஆய்வு செய்யும் பொழுதுதான் நமக்கு உண்மையான வாழ்க்கை முறை நமக்கு அறிய வருகிறது. அதாவது பொதுவாண்டு 700 முதல் 1200 வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்று காலம். கிபி பொது ஆண்டு 1200 முதல் 1700 வரை, அதாவது 1700 வரை பின் இடைக்கால இந்திய வரலாற்று காலம். 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரையான காலங்கள் பிற்கால சோழர்களின் காலம். ஹசன் நிஜாமி வாழ்ந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு. வித்தாலா, விருப்பாக்ஷா கோயில்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கலாம். கபீர்தாஸ் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு. காலம் 17ஆம் நூற்றாண்டு. நாம் தற்போது இருக்கும் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு. ரொம்ப சிம்பிளாக எந்த வருடத்தில் இருக்கிறோமோ, எந்த வருடத்தை பற்றி பேசுகிறோமோ வருடத்தின் முதல் 2 இலக்கங்களுடன் ஒன்றை கூட்ட நமக்கு நூற்றாண்டு கிடைக்கும். 1989 என்றால் 19 என்பது முதல் 2 இலக்கம், அதனுடன் ஒன்றை கூட்ட அது 20ஆம் நூற்றாண்டு. 1879 என்பதில் முதல் 2 இலக்கம் 18, அதனுடன் ஒன்றை கூட்ட அது 19ஆம் நூற்றாண்டு. தற்போது 2026, முதல் 2 இலக்கம் 20, இது 21ஆம் நூற்றாண்டு. வரலாற்று ஆசிரியரின் கடமைகளாக அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர் காஃபி கான் என்பவர் விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாது இருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியனுடைய கடமைகள் என கூறியுள்ளார். கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். சான்றுகள் 2 வகைப்படுகின்றன: முதல்நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். முதல்நிலை சான்றுகள் என்பவை பொறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நாணயங்கள் மற்றும் நினைவுச் சின்னங்கள். 2ஆம் நிலை சான்றுகள் இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள் மற்றும் சுயசரிதைகள். இதில் அதிக செய்திகளை வழங்கும் சான்றுகள் கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவுச் சின்னங்கள், நாணயங்கள். பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது பொறிக்கப்படும் எழுத்துக்கள். கல்வெட்டுக்களுக்கு உதாரணமாக பிற்கால சோழர்கள் காலத்தில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்கள் அதிகம் பதிவு செய்யப்பட்ட ஆவணம் கல்வெட்டுகளாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்ற விவரங்களை தெரிவிக்கின்றன. ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை காட்டும் நூல் பிருத்திவிராஜ ராசோ. இந்த நூலை இயற்றியவர் சந்த் பார்த்தை ஆவார். சோழர் பெயர்கள் இருந்தன. வேளாண் வகை பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் என்பது பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் என்பது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் என்பது கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். செப்பு பட்டயங்களை பொறுத்தவரை கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் ஆவணங்கள். செப்பு பட்டயங்கள் சட்டப்பூர்வமான ஆவணங்களுக்கு நிகரான மதிப்பினை கொண்டுள்ளன. இவை 13ஆம் நூற்றாண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. வாசிகத்தின் நடைமுறைகள் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றிற்கு மாற்றாக குறைந்த செலவில் பனை ஓலைகளும் காகிதமும் பயன்பாட்டிற்கு வந்தன. நினைவுச் சின்னங்களை பொறுத்தவரை கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள் மற்றும் ஸ்தூபிகள்
ஆகியவை, ஸ்தூபிகள் ஆகியவை. இந்தியாவில் புது வகையான கட்டடக்கலையை, அதாவது வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள் போன்றவற்றை அறிமுகப்படுத்தியவர்கள் டெல்லி சுல்தான்கள். மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோயில், ராஜஸ்தானின் தில்வாரா அபுகுன்று ஆலயம், ஒடிசாவில் என்பது, தமிழகத்தில் சோழர்களின் புகழ்கூறும் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஆகியன நினைவு சின்னங்களாக உள்ளன. இடைக்காலத்தில் டெல்லியில் கட்டப்பட்ட குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா, ஹைதராபாத்தில் உள்ள சார்மினார், ராஜபுத்திரர்களின் ஜெய்ப்பூர் அரண்மனை, ஜெய்சால்மர் அரண்மனை, ஜோத்பூர் அரண்மனை, விஜயநகர அரசர்கள் கட்டிய கர்நாடகாவின் ஹம்பியில் உள்ள வித்தாலா விருப்பாக்ஷா கோயில், வட இந்திய பாழடைந்த நகரங்களான பிரஷோபாத், துக்லகாபாத், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளான ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, அவுரங்காபாத் என அழைக்கப்படும் தௌலதாபாத், டெல்லியில் உள்ள புரோஷா கொத்தளம் ஆகிய கோட்டைகள். ராஜபுத்திர அரசர்களின் மேன்மைக்கு அடையாளங்களாக ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய அரண்மனைகள் உள்ளன. சிறப்புமிக்க கட்டடங்களுக்கு அடையாளமாக குதுப்பினார், அலை தர்வாஷா, பால்மன் மற்றும் இல்துமிஷனுடைய கல்லறைகளும் உள்ளன. அடுத்தது நாணயங்களை பற்றி பார்க்கலாம். அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களுடைய உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள், காலங்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு தெரிவிப்பவை நாணயங்கள் ஆகும். அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவற்றையும் நாணயங்களில் இடம்பெறச் செய்தனர். நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை நமக்கு வழங்குகிறது. தங்க நாணயங்களை வெளியிட்டவர்கள் அலாவுதீன் கில்ஜி, முகமது கோரி. அதாவது முகமது கோரி வெளியிட்ட நாணயம் லட்சுமியின் வடிவம் பொறிக்கப்பட்டிருந்தது. வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர்கள் இல்துமிஷ். அவர் வெளியிட்ட நாணயத்தின் பெயர் டங்கா. ஒரு வெள்ளி டங்கா என்பது 48 ஜிட்டல்களுக்கு சமம். ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகள். செப்பு நாணயங்களை வெளியிட்டவர்கள் டெல்லி சுல்தான்கள். ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் வழங்கப்பட்டது. முகமது பின் துக்ளக்கும் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். செப்பும் சிவப்பும் கலந்த ஒரு விதை, அந்த விதையினுடைய எடைக்கு சமமான வெள்ளிகள் குன்றிமணிகள் என்று அழைக்கப்பட்டன. இலக்கியங்களை பொறுத்தவரை சோழர் காலம் பக்தி இலக்கியின் காலம் என்றே அழைக்கப்பட்டது. சமய இலக்கியங்கள், கம்பராமாயணம் கம்பர் எழுதினார், பெரிய புராணத்தை செய்க்லார் இயற்றினார், 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் பாடப்பட்டு நாதமுனி என்பவரால் தொகுக்கப்பட்டது. தேவாரம் திருநாவுக்கரசர் என அழைக்கப்படும் அப்பர், திருஞான சம்பந்தர் என அழைக்கப்பட்ட சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகியவரால் இயற்றப்பட்டது. திருவாசகம் மாணிக்கவாசகரால் பாடப்பட்டது. ஆக இந்த நால்வரும் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சம்பந்தர் சமய குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சைவ சமயத்தினுடைய மிக முக்கிய நாயன்மார்கள் ஆவார். நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை தொகுத்தார். 12ஆம் நூற்றாண்டில் கீத கோவிந்தத்தை ஜெயதேவர் இயற்றினார். இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞர் என அழைக்கில் வாழ்ந்து வந்தவர். இது தவிர சமய சார்பற்ற இலக்கியங்களும் வரலாற்று ஆதாரங்களாக இருந்து வந்துள்ளன. விஜயநகர பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவும் இலக்கியங்கள் அரசி கங்காதேவி இயற்றிய மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயர் இயற்றிய ஆமுக்திய மால்யதா ஆகியவை ஆகும். இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிந்து கொள்வதற்கு உள்ள ஒரே ஒரு சான்று கல்கனரின் ராஜதரங்கினி மட்டுமே. தபகத் என்பது அரபிய சொல். இதன் பொருள் தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு ஆகும். தஜூக் என்பது பாரசீக சொல். இதன் பொருள் சுயசரிதை என்பதாகும். தாரிக் அல்லது இதன் பொருள் வரலாறு. இனி இஸ்லாமிய இலக்கியங்களை பார்ப்போம். சுல்தான் நஸ்ருன் மஹ்மூதால் ஆதரிக்கப்பட்ட மின்சுஜ் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய தபகத் இ நசிரி என்னும் நூல் முகமது கோரியினுடைய படையெடுப்பு தொடங்கி கிபி 1260 வரை உள்ள நிகழ்வுகளை விவரிக்கிறது. பாபர் எழுதிய பாபர்நாமா, அபுல் பாசல் எழுதிய ஐனி அக்பரி, அவரே அக்பர்நாமாவும் எழுதினார். ஜஹாங்கீர் எழுதிய தசுக் இ ஜஹாங்கிரி, அதாவது ஜஹாங்கீருடைய சுயசரிதை. நிஜாமுதீன் அகமத் எழுதிய தகபத் இ அக்பரி,
பதானி எழுதிய பதானி, அல் பரூனி எழுதிய தாகுயுக் இந்த் இந்தியாவினுடைய நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் விளக்குகிறது. இபின் பதுதா எழுதிய ரிக்லா என பயண நூல் மிக மிக முக்கியமானது. தாரிக் பெரோஷாகி, அதாவது முகமது பின் துக்ளக்கினுடைய வரலாற்று ஆசிரியரான அவர் எழுதிய ஜியா உத் பரணி எனும் நூல் துக்ளக் ஆட்சியை விவரிக்கிறது. ஹசன் நிஜாமி எழுதிய தாஜ் உல் அசீர் எனும் நூல் குத்புதீன் ஐபக் பற்றிய செய்திகளை விளக்குகிறது. டெல்லி சுல்தானிய வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் இதுதான். பெரிஸ்டா என்பவர் தாரிக் பெரிஸ்டா எனும் நூலை எழுதினார். முகலாய ஆட்சியினுடைய எழுச்சி குறித்து இந்த நூல் விவரிக்கிறது. வெளிநாட்டு பயணிகளின் பயண நூல்களும் வரலாற்று ஆதாரங்களாக உள்ளன. இபின் பதுதா மொராக்கோ நாட்டு அறிஞர், 14ஆம் நூற்றாண்டில் பயணம் செய்தார். நாட்டு அறிஞர் இவர் 1420 விஜயநகர் வந்தார். மார்க்கோ போலா வெனிஸ் நகர அறிஞர் 13ஆம் நூற்றாண்டில் இந்தியா வந்தார். இவர் காயல், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இந்த ஊருக்கு இருமுறை வந்துள்ளார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக இவர் குறிப்பிடுகிறார். கஜினி மாமுதீன் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் இருந்த அல் பரூனி இந்தியாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. அல் பரூனி கஜினி மஹமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த துல்லியமான தகவல் நூலில் குறிப்பிடுகிறார். மத்திய ஆசியா ஹீரட் நகரிலிருந்து 1443 அப்துர் ரசாக் என்பவரும் டொமிங்கோ பயஸ் எனும் போர்ச்சுகீசிய பயணி 1522 விஜயநகர் வந்தனர். இபின் பதுதாவின் ரிக்லா எனும் நூல் மிக மிக முக்கியமானதாகும். அது பல விவரங்களை கொண்டுள்ளது. இது 14ஆம் நூற்றாண்டு நிலையை விவரிக்கிறது. இவருடைய கருத்துப்படி எகிப்தே செல்வம் கொளித்த நாடாகும். இந்தியாவின் சாதி குறித்தும் சதி எனப்படும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் இவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்கள் நடவடிக்கைகள் செய்தனர் என்றும் இவர் குறிப்பிடுகிறார். கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் இவர் குறிப்பிடுகிறார். டெல்லி ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் கூறுகிறார். இந்த நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரி, அதாவது தௌலதாபாத்துக்கு மாற்றி டெல்லியை பாலைவனமாக்கினார். 1443 விஜயநகருக்கு வருகை தந்த அப்துர் ரசாக்கின் சொந்த ஊரான மத்திய ஆசியாவின் ஹீரட் எனும் நகரம் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் ஆகும். இவ்வாறாக வரலாற்றின் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை சான்றுகளிலிருந்து கடந்த கால வரலாற்றினை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா மாணவர்களே? இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது. இன்ஃபோ ஸ்ட்ரைட்ஸின் குரல் வழி பாடத்தொகுப்புகளை தொடர்ந்து கேட்டு பயன்பெற சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை